பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, காசாவை ட்ரம்ப் கையில் எடுக்க வேண்டும் என்ற திட்டத்தின் பின்னால் மிகப்பெரிய சதிகள் இருக்கிறது என்பதை பல அறிஞர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், இராணுவ நோக்கர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாம் காசாவை பற்றி ட்ரம்ப்பும் ஹமாஸும் பேசிய பேச்சை வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த புதிய ஆய்வை நாம் பார்க்கிறோம். பல பக்கங்களுக்கு நகரும் இந்த ஆய்வு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், டோட்டலாக காசாவில் என்ன நடந்திருக்குங்கிறத அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளை வைத்து பார்த்தால், பைடன் ஆயுதங்களை கொடுத்து அப்பாவிகளை கொலை செய்தார், பெண்களை கொலை செய்தார், குழந்தைகளை கொலை செய்தார், காசாவை ஃபுல்லாக அடிச்சிட்டார். காசாவில் உள்ள கட்டடங்கள் அத்தனையையும் தரைமட்டமாக்கி காசாவை வாழ முடியாத ஒரு பகுதியாக ஆக்கிவிட்டார். யாரு? பைடன். இப்போ ட்ரம்ப் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அவர் காசாவை கையகப்படுத்தி விட வேண்டும் என்கிறார். அப்போ பைடன் ஒரு பார்ட்டை முடித்தார், ட்ரம்ப் 2வது பார்ட்டுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் அதை நாம் பார்க்க வேண்டும் என்கிறார்கள். இது ஒரு நல்ல பார்வை. இந்த பார்வையில் அவர்கள் ஏன் ட்ரம்ப் அதை கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று சொன்னால், அதுவும் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு செயலை செய்வதற்காகத்தான். அதாவது காசா அமெரிக்கா, இஸ்ரேல் இவற்றின் கிரைம் சீன். எல்லோரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் செய்த கூட்டுப்படுகொலைகளின், ஒரு இன சுத்திகரிப்பின், ஒரு சமுதாயத்தை, ஒரு கூட்ட மக்களை எப்படி அழிப்பது என்பதின் அப்பட்டமான அத்தாட்சியே காசா. இதை இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், ஐசிசியாக இருக்கட்டும், அதுபோன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், ஆய்வுக்கு உட்படுத்தி எப்படி இஸ்ரேல் குற்றவாளி என்று போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போன்ற அறிவிப்பு ஒன்றை செய்வதற்கு சவுத் ஆப்பிரிக்காவும் அதன் தலைமையின் கீழ் இன்னொரு 9 நாடுகளும் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றன, அமெரிக்காவையும் அந்த குற்றத்தில் சேர்க்க வேண்டும் என்று. இப்பொழுது தப்பிப்பதற்கு என்ன வழி? இஸ்ரேலோடு சேர்ந்து காசாவை கைப்பற்றுவதுதான் ஒரே வழி என்பதுதான் ட்ரம்போடைய திட்டத்தின் பின்னால் உள்ளது. ஆனால் முதலில் அவர் நாங்கள் நரகத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொன்னார். அதன் பிறகு நாங்கள் காசாவை கையகப்படுத்தி அதை ஒரு பெரிய பூந்தோட்டமாக மாற்றுவோம், அது உலக மக்களெல்லாம் மகிழ்கின்ற இடமாக மாற்றுவோம் என்று சொன்னார். அதன் பிறகு அப்படியே பல்ட்டி அடித்து we will not own it but we will buy it என்று சொன்னார். நாங்கள் அதை விலைக்கு வாங்குவோம், அல்லாமல் யாரோ தந்து நாங்கள் கையில் எடுத்துக்கொள்வது போல இருக்காது என்று சொன்னார். அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, we will keep it and cherish it, நாங்கள் அதை வைத்து அதை வளர்ப்போம் என்று. இதெல்லாம் யாருக்கு? ஊரில் உள்ளவனுக்கு. அந்த ஊரில் உள்ளவனை அடித்து விரட்டிடுவார். ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் போகணும். இந்த சொல்லுகின்ற இராணுவ நோக்கர்கள் இன்னொரு அழுத்தமான தகவலை சொல்லுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், 1948 8 லட்சம் 10 லட்சம் பாலஸ்தீனர்களை பாலஸ்தீனத்திலிருந்து இவர்கள் அடித்து விரட்டிய போது அந்த சுமையை தாங்கியவர்கள் பக்கத்தில் இருக்க அரபு நாடுகள் தான். லெபனான் 82 சாப்ராசத்தில் இதில் குண்டு போட்டதை நான் தனியாக காணொலி போட்டு இருக்கிறேன். லெபனானில் ஒரு பெருங்கூட்டம், ஜோர்டானில், ஈகிப்தில், இங்கெல்லாம் தான் போய் அவர்கள் சிரியா இங்கெல்லாம் போய் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார்கள். அதனால் இந்த ஹியூமன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மனித சுமையை சுமக்க வேண்டிய பொறுப்பு பக்கத்தில் இருக்க அரபு நாடுகளுக்குத்தான் வந்தது. அதனால்தான் இதில் அரபு நாடுகள் முந்திக் கொண்டு ஒரு திட்டத்தை கொண்டு பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனத்திலே இருப்பார்கள், நாங்கள் பாலஸ்தீனத்தை கட்டி எழுப்புவோம், அதற்காக $53 பில்லியன் செலவழிப்போம் என்று வந்தபோது ட்ரம்ப் அதை வரவேற்றிருந்திருக்க வேண்டும். அதை வரவேற்கல, எதுக்கிறார். அதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். ஆக இவர்களுடைய திட்டம் அந்த கிரைம் சீனில், அந்த குற்றம் நடந்த இடத்தை உலக மக்களின் பார்வையில் இருந்து அழிப்பது. இப்போ நம்ம காசாவை போல வெஸ்ட் பேங்கிலையும் எல்லா மேற்கரையிலும் எல்லா கட்டடங்களையும் இடிக்கிறார்கள். ஆக சந்தடி இல்லாமல் காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோடு அல்லது அமெரிக்காவினுடைய நேரடியான கண்ட்ரோலில் கொண்டு எப்படிப்பட்ட ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால்,
பாலஸ்தீனம் மொத்தமும் இஸ்ரேலாக இருக்கும், பாலஸ்தீன மக்கள் இல்லாத பாலஸ்தீனமாக இருக்கும். இது ஒரு பெரிய சதியைத்தான் இவர்கள் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைத்து கொண்டிருப்பது ஹமாஸினுடைய உறுதியும் இதர போராளிகளினுடைய உறுதியும். அதனால்தான் இவர்களுடைய இராணுவ சண்டித்தனங்கள் அங்கே நடக்கவில்லை. அதன் பிறகு அரபு நாடுகள் இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து ஒரு மேலெழுந்த வாரியாட்டாது அல்லது 1% தங்களுடைய முகத்தை திருப்பி இருக்கின்றன. காரணம், ட்ரம்ப் இன்னும் தன்னுடைய பழைய சதிகளை மறக்கவில்லை. அவர் நம்மை கொண்டே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களை நமக்கு தள்ளிவிட்டு பாலஸ்தீனத்தை கையகப்படுத்த பார்க்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்ததன் பலனாக அவர்கள் இப்பொழுது ரஷ்யாவின் பக்கமும் சைனாவின் பக்கமும் தங்களுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள். அரபு நாடுகள் ஒன்றை செய்ய முடியும். இப்பொழுது அமெரிக்காவினுடைய யுஎஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் எய்டு ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்டை எல்லா இடமும் நடத்திட்டான். அரபு நாடுகள் அதை சார்ந்தவர்கள் இல்லை. அரபு நாடுகளுடைய பணத்தை அமெரிக்காவில் அவர்கள் முதலீடு செய்வார்கள் என்ற எண்ணத்தில் தான் அமெரிக்கா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் தவிர்ந்தாலே இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் 1% 1% இல்லை, பல சதவீதங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒதுங்கிவிடும். அவர்கள் அதை இப்பொழுது செய்ய முன் வந்திருக்கிறார்கள். போராளிகளினுடைய உறுதி, அரபுக்களினுடைய மாற்று திட்டம், இவைதான் பாலஸ்தீனத்தில் பூர்வீக குடியிருக்கின்ற ஒரு பூமியாக அதை மாற்றுவதற்கு உதவி செய்யும். அல்லாமல் இந்த இப்பொழுது போடுகின்ற ட்ரம்புடைய நாடகமும் நெத்தன்யாஹுவினுடைய இடங்களை இடிப்பது, அந்த இடங்களை கையகப்படுத்துவது என்பதும் தொடர்ந்து விடும். இதை போராளிகளும் இவர்களும் தொடர்ந்து தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இணைந்திருங்கள். இது போன்ற பார்வைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.